பாரதியாரை பற்றி சொன்னார் தம்பி. இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னா, சாப்பிடுற நேரத்துல பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறது. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உலையில தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம். அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு. என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா. தமிழ் அப்புறம் கற்கலாம், முதல்ல அரிசி தானே வேணும். சரி, குளிச்சுட்டு தான் ஒலை வைப்பாங்க அந்த காலத்துல. அரிசியை வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து 2 குருவி வந்து குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டாரோ, அது குஷியா சாப்பிடுது. ஆகா, மிக அழகாக அரிசியை தின்கிறது. இன்னும் கொஞ்சம் அரிசி போடு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 10-15 குருவி வந்துருச்சு. அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார். செல்லம்மா வெளியில வந்து எப்படி வயத்தறிச்சலா இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கீங்க? உடனே இவர் சொல்றாரு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே, எட்டத்திற்கும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்பாடாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய்